ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ். அதாவது இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு ஹீமோக்ளோபினை அதிகமாக்கும். அதுக்காக தான் இப்போ நான் பீட்ரூட் ஜூஸ் போட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு ஒரு பீட்ரூட், சின்ன சைஸ் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சுகர் ஆட் பண்ண விரும்பலை அப்படின்னா தேன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பீட்ரூட்டுமே இதில் போட்டாச்சு. சுகர் போட்டால் 1 டம்ளர் பால், இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் 40 நாள் தொடர்ந்து குடித்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் கண்டிப்பாக கூடிருங்க. சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி குடிக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். டெய்லி 200 ml கொடுங்க அவங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணியாச்சு. ஈஸியான பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.